ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்த 2 மடங்காக பணம் தருவதாக ஏமாற்றி பண மோசடி செய்த பெண்ணை அடிமாலி காவலர்கள் கைது செய்தனர். கோதமங்கலம் பைங்காட்டூர் பகுதியைச் சேர்ந்த சுருமி என்பவரை அடிமாலி சிஐ அனில் ஜோர்ஜ் தலைமையிலுள்ள அதிகாரிகள் கைது செய்தனர். அடிமாலி பகுதியில் இந்த பெண் 7 பேரிடமிருந்து 11.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக புகார் எழுந்துள்ளது. இந்த பகுதியில் கூடுதலானவர்களிடம் இவர் பணம் மோசடி செய்ததாகவும் தகவல் கிடைத்துள்ளது. 2020 ஏப்ரல் மாதம் 3 குழந்தைகளுடன் அடிமாலிக்கு வந்த சுரமி அடிமாலி மாப்பாணிக்காட்டு குன்றில் வாடகைக்கு தங்கியுள்ளார். இங்கிருந்து இவர் மோசடி நடத்தியுள்ளார். இப்போது இவர் எர்ணாகுளத்தில் திருக்களத்தூர் பள்ளிச்சிரங்கரா பகுதியில் வாடகைக்கு வசித்து வருகிறார். அடிமாலியில் தங்கிய நேரத்தில் இவர் அருகில் வசிக்கும் நபர்களிடம் முதலில் மோசடி செய்துள்ளார். முதலில் குறைந்த அளவிலான பணத்தை வாங்கி 2 மடங்காக கொடுத்துள்ளார். தொடர்ந்து அதிகமானவர்களிடம் பணம் கைப்பற்றிய பின்பு செப்டம்பர் 23ஆம் தேதி அடிமாலி பகுதியிலிருந்து தலைமறைவாகியுள்ளார். தொடர்ந்து பல இடங்களில் மாறி மாறி தங்கியுள்ளார். கணவர் கல்ஃபில் உள்ளதாக இவர் பொதுமக்களிடம் தெரிவித்துள்ளார். இதனுடன் 1 சவரன் தங்க நகை கொடுத்தால் 6 மாதத்தில் 2 மடங்காக திருப்பித் தருவதாகவும் இவர் ஏமாற்றியுள்ளார். போத்தானிக்காட்டு காவல் நிலைய எல்லையில் 3 பேரிடமிருந்து 58 லட்சம் ரூபாயும் 6 சவரன் தங்க நகையும் மோசடி செய்த வழக்கம் உள்ளது. 2017 கோட்டயம் தாடத்தங்காடியிலிருந்து 6 பேரிடமிருந்து 25 லட்சம் ரூபாய் மோசடி ചെയ്തതാகவும் ഇവർ പേരിൽ വഴക്ക് പതിവ് ചെയ്യപ്പെട്ടുള്ളത്. ഓൺലൈൻ ഷെയർ മാർക്കറ്റിംഗിൽ പണം നിക്ഷേപിച്ചാൽ പണം ഇരട്ടിയാക്കി നൽകാമെന്ന് പറഞ്ഞ് വിശ്വസിപ്പിച്ച് പോത്താനിക്കാട് പൈങ്ങാട്ടൂർ സ്വദേശിയായ 31 വയസ്സുള്ള സുറുമ എന്ന യുവതി ഈ ലോക്ക്ഡൗൺ കാലത്ത് അടിമാലി പോലീസ് സ്റ്റേഷൻ്റെ പരിധിയിലുള്ള മാപ്പാനിക്കുന്ന് ഭാഗത്തൊരു വീട്ടിൽ വാടകയ്ക്ക് താമസിക്കുകയും അയൽവക്കക്കാരിൽ നിന്നും നാട്ടുകാരിൽ നിന്നും ഇങ്ങനെ പറഞ്ഞ് വിശ്വസിപ്പിച്ച് ഏകദേശം 12 ലക്ഷം രൂപയോളം അവർ ബാങ്ക് അക്കൗണ്ട് വഴിയും അതുപോലെ തന്നെ ഓൺലൈൻ പേയ്മെൻറ്റ് വഴിയുമൊക്കെ തട്ടിച്ചെടുത്തതിന് ശേഷം ഒരു മാസം മുമ്പ് ഈ കുട്ടികളെയായിട്ട് മുങ്ങുകയായിരുന്നു. അപ്പോൾ ഈ കാര്യത്തിന് അടിമാലി പോലീസിൽ ഒരു കേസ് രജിസ്റ്റർ ചെയ്ത് അന്വേഷണം നടത്തി വരികയായിരുന്നു. അന്വേഷണത്തിനിടയ്ക്ക് ഇവർ കേരളത്തിൽ പല ഭാഗങ്ങളിൽ ഒളിച്ച് താമസിച്ചതായിട്ട് നമുക്ക് വിവരം കിട്ടിയെങ്കിലും ഇന്നലെ ഈ പൈങ്ങോട്ടൂർ ഭാഗത്തു നിന്നാണ് ഇന്നലെ രാത്രിയോടുകൂടി ഇവരെ അറസ്റ്റ് ചെയ്യാനായിട്ട് സാധിക്കും. 2015 ഉറവിനരിடமிருந்து 10 லட்சம் ரூபாய் மோசடி செய்த சம்பவத்தில் மூவாற்றுப்படை காவல் நிலையத்திலும் வழக்கு உள்ளது. இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், காசர்கோடு, மலப்புரம் போன்ற மாவட்டங்களில் கடந்த 5 வருடங்களில் 2 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக இவர் மோசடி செய்ததாக காவலர்கள் நடத்திய விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் ஆஜர் செய்த குற்றவாளியை ரிமாண்ட் செய்தனர். சிஐயுடன் எஸ்ஐ கேவி ஜோய், சீனியர் சிவில் போலீஸ் ஆபீசர் நிஷா மங்காட், ஆன்சி, ஸ்மிதாலால், வி வித்யா போன்றவர்களும் குற்றவாளியை கைது செய்தனர். நியூஸ் பியூரோ, அடிமாலி.